இன்னைக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பும் தண்டிகிற கடையில் தான் கடைய போகிறோம். இப்போ பருப்பு உருண்டைக்கு அரைச்சிப்போம். சரி. 2 கப்பால் 1 கப்பு கடலைப்பருப்பும் பருப்பும் 2 கலந்து 1 கப்பு ஊற வச்சுருக்கேன். இது கடலைப்பருப்பு 1/2 கப்பு, பருப்பு 1/2 கப்பு, ஒரு ரவுண்டு அரிசி. இந்த 3 மிளகா வச்சுருக்கேன்னா இந்த 3 மிளகாயை போட்டுக்கணும். இந்த கடலைப்பருப்பும் பருப்பும் நல்லி போட்டோம். அரிசி எதுக்காக கொஞ்சோண்டு போடுறேன்னா இந்த உருண்டை வந்து உடையாத நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால தான். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுப்போம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் போட்டு வெங்காயத்தூள். இதை அரைச்சிப்போம். இதை போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு உருட்டி வச்சு வெவிச்சிட்டு தான் குழம்பு வைக்கணும். அப்போ நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். சின்ன சின்ன வெங்காயமாக 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கிறோம். உருட்டி இந்த இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும். இது மாதிரி உருட்டி வச்சிருவோம். இட்லி தட்டில் உருட்டி வச்சு நல்லா வச்சுட்டு அப்புறம் தான் குழம்புல போடணும். இன்னும் கரையாக தான் நல்லாயிருக்கும். சில பேர் எண்ணெயில் பொரிச்சு போடுவாங்க. நான் எப்போதும் உருட்டி தான் போடுவேன். உருட்டி அவிச்சு தான் போடுவேன். அவிச்சிட்டு போட்டால் தான் எனக்கு நம்ம வீட்டில் பிடிக்கும். பிடிக்கும். முட்டை அடுப்பை பற்ற வச்சிடறேன். இது அப்படியே வேகட்டும். குழம்பு கூட்டி வச்சுப்போம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல, அத்தை பெருசு. அதை கரைச்சி வச்சுக்கிறேன். குழம்பு குழம்பு கரைச்சி வச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். பருப்பு உருண்டை வெந்தோடனே குழம்பு தாளிச்சு ஊற்றிப்போம். உருண்டை வெந்துருச்சு. இறக்கி வச்சுட்டு குழம்பு தாளிப்போம். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் கஞ்சிடுச்சு. 1 ஸ்பூனு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுப்போம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் பொரிச்சிட்டு வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுருக்கேன். தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதங்க குழம்பு ஊற்றிக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. குழம்பு ஊற்றிக்கணும். மிக்ஸி கழுவுங்க தண்ணியை அதையும் ஊற்றிக்கலாம். குழம்பு தடுப்பாக இருக்கும். அதுக்கு குழம்பு மூடி வைக்கும். கொதிக்கிட்டு அது உருண்டை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைக்கணும். குழம்பு கொதிச்சுட்டு தட்டை எடுத்துட்டு உருண்டையை போட்டோம். உருண்டையை போட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்க வேண்டியது. உருண்டையை போட்டால் குழம்பு திக்காகும். நல்லா வாசனையாக இருக்குது குழம்பு. நல்லா 2 கொதி வரட்டும். இறக்கி வச்சு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இறக்கிட்டு கீரை கடையும் இறக்கி தண்டு கீரையை கடைஞ்சிப்போம். அடுப்பு பற்ற வைக்கிறேன். கீரைக்கு போட்டு தண்ணி ஊற்றிப்போம். அந்த கீரை 4 நாள் அலசி இருக்கேன். அதுலேயே வந்து தண்ணி இருக்கும், மண் இருக்கும். 4 நாள் அலசியாச்சு. 4 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். சரி, அதை போட்டுக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கும்.
உப்பு போட்டால் கச்சி போயிடும். அவ்வளோதான் போடணும். கீரை அப்படியே மூடி வேகட்டும். கீரையை ஒரு பெரட்டி வச்சு விட்டுருவோம். அப்படியே வேகட்டும். நல்லா வெந்தோன்னா மற்ற போட்டு கடைஞ்சிக்க வேண்டியதான். அப்படியே வேகட்டும். நல்லா கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கரைஞ்சிரும். பச்சை மாறாத கடையணும், அதுதான் நல்லா இருக்கும். இதில் இறக்கி வச்சுக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணி இனிமேல் தான் கீரை கடையணும். கடைஞ்சாச்சு, எடுத்து வைப்போம். உருண்டை குழம்பும் கீரை கடையலும் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.